இப்படி டிவி சேனல்ல ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சேனல் பிடிக்கலன்னா இன்னொரு சேனலுக்கு போயிடுறோம். அது மாதிரி வாழ்க்கையிலேயே நம்ம என்ன வச்சிருக்கிறோம், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம். இதுல ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய காரியம் என்னன்னா, அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ல ஆண்டவரையும் ஒரு ஆப்ஷனை தான் வச்சிருக்கிறோம். சில பேர் அப்படி நினைச்சுக்கலாம், நார்த் இந்தியாவில் வல்லமே ஒர்க் பண்றாரு, ஆப்பிரிக்காவில் வல்லமே ஒர்க் பண்றாரு, இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல தான் ஆண்டவர் எப்படி இருக்காரு, வல்லமே ஒர்க் பண்றாரு. டெவலப்டு நேஷன்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவர் ஒர்க் பண்ணல. இல்ல அப்படி கிடையாது. என்ன மேட்டர்னா, ஹியர் இன் சவுத் இந்தியா வி ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஐ விசிட் லாட் ஆஃப் சிக் பீப்புள். நிறைய சிக் பீப்புள் விசிட் பண்ணுவேன். சம் சிக் பீப்புள் ஆர் லைக் வெரி ரிச். லைக் they have all the money in the world to buy any medicine they want. Ana they are not able to buy healing. Why? Because all their efforts, all their money cannot bring healing. Healing comes only from God. ஒரு பிளைண்ட் மேன் எப்படி ஹீல் பண்றாரு, கை வச்சு ஹீல் பண்றாரு. இன்னொரு பிளைண்ட் மேன் எச்சு துப்புறாரு கீழே, spitting on the ground and making a clay. So when the first blind man was healed by laying of hands, Peter would have taken notes. Okay, healing the blind, put the hand on the eyes. ஓகே, நோட்ஸ் எடுத்துருப்பானுங்க எல்லாம் பக்கத்துல உட்காந்து கட 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 எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிளைண்ட் மேனுக்கு எச்சு துப்பிருப்பாரு. என்னடா இது, ஃபர்ஸ்ட் பிளைண்ட் மேனுக்கு கையை வச்சாரு, இவனுக்கு எச்சு. வாட் இஸ் ஜீசஸ் யூ ஆர் டூயிங்? ஜீசஸ் would have said, lean not on your own understanding but put your trust in the Lord. Greetings to you and I welcome you in the name of our Lord and Savior Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ திரும்ப உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ தேர்ஸ்டேஸ் வி பீன் மெடிடேட்டிங் ஆன் ப்ரேயர். இந்த வியாழக்கிழமைகளில் வந்து ஜெபத்தை குறித்த காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டுடே இஸ் த 4th பார்ட் ஆஃப் த ப்ரேயர் சீரீஸ். ஸோ இன்றைக்கு வந்து இந்த 4வது பாகம், ஜெபத்தை குறித்த காரியங்கள் 4வது பாகம். ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் என்றால், கர்த்தரே உங்கள் ஆதாரம், காட் இஸ் யுவர் சோர்ஸ். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்கணும், அது கர்த்தர். ஆமென். For every born again believer there should be only one source and he should be your God the Father. ஆமென். கிறிஸ்டியன் லைஃப்ல நான் ஒரு பாடத்தை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாடத்தை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அது என்னன்னா, 2013 என்னுடைய வேலையை நான் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வரணும்னு என்ன ஆண்டவர் அழைத்த போது, எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க. என்ன ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்கன்னா, பிரதர் நீங்க வந்து ஊழியத்துக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பேக்ரவுண்ட் மீன்ஸ் எஃப்டி பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது பெருசா அமௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, எஃப்டி அமௌண்ட்லாம் இல்லைங்க அப்படின்னேன். அப்புறம் உங்க அப்பா யாரா பாஸ்டரா இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, எங்க குடும்பத்துல யாருமே ஊழியக்காரங்க கிடையாது. there is no pastors, there is no preachers in my family. அப்போ நீங்க எதை நம்பி நீங்க வந்து ஊழியத்துக்கு வரீங்க, சர்ச் ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் அ சர்ச். ஏன், why I didn't start a church அப்படின்னா, because God has not told me to start a church. ஆண்டவர் எனக்கு வந்து சபை ஆரம்பிக்கணும்னு எனக்கு சொல்லல, அதனால நான் சபை ஆரம்பிக்கல. அப்புறம் நீங்க எப்படி வந்து உங்களை வந்து நீங்க பார்த்துக்கொள்ள போறீங்க, how are you going to manage yourself? Because it is not easy to be a minister of God without having all these things. என்னது, you don't have a church, you don't have a good bank balance, you don't have a ministry background where your father is not a pastor or a preacher, you don't have any of these things. How you are going to do this? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லையே, நான் எப்படி, how I am going to survive அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் சொல்லி கொடுத்த the first lesson that God has taught me when I stepped into ministry. நான் ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு சொல்லி தரல. நல்லா கேளுங்க, எப்படி பிரசங்கம் பண்ணணும், அப்புறம் எப்படி வந்து ஊழியம் பண்ணணும், எப்படி மினிஸ்ட்ரியை பில்ட் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே சொல்லி தரல பாருங்களேன் ஆண்டவர். நான் நினைச்சேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தருவார் போல அப்படின்னு நினைச்சேன். அவர் அதெல்லாம் சொல்லி தரல. எனக்கு சொல்லி கொடுத்த முதல் லெசன் என்னன்னா, கிரண், ஐ ஷுட் பி யுவர் ஒன்லி சோர்ஸ். ஆமென். நான் மட்டும்தான் உனக்கு ஆதாரமாக இருக்கணும். லேர்ன் திஸ் அப்படின்னாரு. இதை நீ படிச்சுக்கொள். லேர்ன் டு லிவ் வித்தவுட் ஆப்ஷன்ஸ். ஆமென். ஆண்டவர் சொல்லி கொடுத்த முதல் பாடம் என்னன்னா, லேர்ன் டு லிவ் வித்தவுட் ஆப்ஷன்ஸ். தட் மீன்ஸ் என்னது, மல்டிபிள், நம்மளுக்கு வந்து அது தமிழ்ல எப்படி சொல்றது, ஆப்ஷன்ஸுக்கு தமிழ்ல அப்படின்னு ஐம் நாட் கெட்டிங் த வேர்ட். அதாவது ஆப்ஷன்ஸ் தமிழ்ல நிறைய ஆப்ஷன்ஸோட வாழ கத்துக்காத, have only me as an option அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் மட்டும்தான் உனக்கு ஒரே ஆப்ஷனா இருக்கணும். See, usually when you go to an examination, என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுல வந்து என்ன இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஒரு கொஸ்டினுக்கு they will give you at least 4 options, A, B, C, D, and you select only one option for the answer. That is called multiple answer. அது மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின். அது கரெக்டா?
ஸோ வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா we have several options, right? For everything we have several options, right? When it comes to health, we have several options. I have A, I have option B, I have option C, I have option D. When it comes to finance, அதே மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சிருக்கேன். A வச்சிருக்கேன், B வச்சிருக்கேன், C வச்சிருக்கேன், D வச்சிருக்கேன். கரெக்டா? எதை கேட்டாலும் என்ன வச்சிருக்கோம் நம்ம? ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஆமேன். எப்படி டிவி சேனல்ல ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சேனல் பிடிக்கலன்னா இன்னொரு சேனலுக்கு போயிடுறோம். அது மாதிரி வாழ்க்கையிலேயே நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம். இதுல ரொம்ப ரொம்ப கவலைக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ல ஆண்டவரையும் ஒரு ஆப்ஷனை தான் வச்சிருக்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? God is one among the options. And mostly he is the last option. கர்த்தர் வந்து எப்படி வச்சிருக்கிறோம்? கடைசி ஆப்ஷன் தான். A, B, C, D, E தான் கர்த்தர் இருக்காரு. A முடிஞ்சு, B முடிஞ்சு, C முடிஞ்சு, D முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்க போறோம்? ஆப்ஷன் ஈக்கு போறோம். கரெக்டா? நன் ஆஃப் தி அபவ்னு ஒண்ணு வரும் தெரியுமா? when there is none of the above, you go to God. புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? எதுவுமே ஒர்க் ஆகலன்னு எங்க போயிடுவோம் நம்ம? கர்த்தர்ட்ட போவோம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன விரும்புகிறார் என்றால், you should have him as the only option in your life. Hallelujah. What is God desiring is that he should be the only one option. There should not be multiple options. The answer, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ABCD இருக்கக்கூடாது. There should be only A and that should be God. This is God's desire for you. This is God's will for you. எப்பவுமே வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க வாழும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா? அந்த ஆண்டவரோட ஆப்ஷனை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிரும். Have you seen? You always neglect the God option. When it comes to healing, you'll have Dr. A, Dr. B, Dr. C. You never go to Dr. G, that is God. You keep hovering upon A, B, C, D. இதிலே சுத்திட்டு இருப்பீங்க. You never go to G, which is God. Because you have multiple options. You understand? See, whenever I travel to places in India, especially North India, I see more number of healings. நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்யும் போது அதிகமாக இதை பார்ப்பேன், மிரக்கல்ஸ் நான் பார்ப்பேன். சவுத் இந்தியாவில் ஊழியம் பண்றதுக்கும் நார்த் இந்தியாவில் ஊழியம் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கறது என்னன்னா, அங்க வந்து நிறைய பேர் சுகமாவாங்க, நிறைய பேர் வந்து பிசாசுல இருந்து விடுதலை ஆவாங்க. லாட் ஆஃப் பீப்புள் கெட் ஹீல், லாட் ஆஃப் பீப்புள் கெட் டிப்ரெஸ்ட், டெலிவர்ட் ஃப்ரம் டிமானிக் அப்ரெஷன். ஆனா சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஹீலிங்கை பத்தி நான் வந்து சொன்னாலே வந்து பீப்புள் ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. They won't be even eager to accept God as an option, God as a healer. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப டஃபா இருக்கும். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியா நடக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் அது எப்படி பிரதர் நார்த் இந்தியாவில் மட்டும் நடக்குது? ஒருவேளை ஆண்டவர் நார்த் இந்தியாவில் தான் வல்லமையா ஒர்க் பண்றாரா? சில பேர் அப்படி நினைச்சுக்கலாம். நார்த் இந்தியாவில் வல்லமையா ஒர்க் பண்றாரு, ஆப்பிரிக்காவில் வல்லமையா ஒர்க் பண்றாரு, இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல தான் ஆண்டவர் எப்படி இருக்காரு? வல்லமையா ஒர்க் பண்றாரு. டெவலப்டு நேஷன்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாரு? ஆண்டவர் ஒர்க் பண்ணல. இல்ல அப்படி கிடையாது. என்ன மேட்டர்னா, ஹியர் இன் சவுத் இந்தியா we have multiple options. When it comes to healing, how many options you have? Plenty of options you have. எந்த அளவுக்கு ஆப்ஷன் வந்துருச்சுன்னா, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபேமிலி or anyone in your extended family might be a doctor also. You understand? In my family, I have doctors. Extended family. பார்த்தீங்கன்னா கசின்ஸ்லாம் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, anything goes wrong, there is someone available for you. You can call a friend, he'll be a doctor. You can call a cousin, he'll be a doctor. You can call an uncle, he will be a doctor. Or you just walk down the road, there is a clinic over there. There is a hospital over there. கரெக்டா? நான் இப்ப சென்னையில இருக்கேன்னா, என்னை சுத்தி ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏகப்பட்ட கிளினிக் இருக்கு. டாக்டர்ஸ் அது இந்த இப்ப எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, வீடியோ கால்லேயே யூ கேன் இன்வைட் அ டாக்டர். You don't have to go to the clinic. You put a video call, have an appointment over the video call, and the doctor will come online. Zoom meetingல நான் வர மாதிரி அவர் வருவாரு, டாக்டர் வருவாரு. வந்து சொல்லுவாரு, ஓகே இந்த மருந்து போடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு போட்டுட்டு ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணிடணும் அவருக்கு? ஃபீஸை கொடுத்துடணும் அவருக்கு. ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஆனா நார்த் இந்தியாவில் என்ன கிடையாது? அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. டாக்டரும் கிடையாது, மெடிக்கல் ஷாப்பும் கிடையாது. அதனால அவன் என்ன பண்றான்? எங்கேயாவது சுகம் கிடைக்குதுன்னா உடனே ஓடி வரான், உடனே அவனுக்கு சுகம் நடக்குது. Amen. Whenever he finds out there is a healing meeting happening, immediately people gather there and they get healed by the power of God. So, to live a victorious Christian life, we should remove all the options that we have. Amen. ஒரு வெற்றியான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதான்? என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணணும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன ரிமூவ் பண்ணணும்? when it comes to healing what you should remove. உங்க வீட்ல வந்து ஒரு மருந்து டப்பா வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இருக்கா ஒரு மருந்து டப்பா, மெடிசன் பாக்ஸ். அதுல என்னலாம் இருக்கும்? டோலோ 65, பாராசிட்டமால், ஆல் த நோன் ட்ரக்ஸ், காமன் ட்ரக்ஸ்லாம் அதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும் முதல்ல. என்னங்க? கரெக்ட்டா இல்லையா? காஃப் சிரப்பு, அப்புறம் அமிர்தாஞ்சன் பாம், ஹெட்டேக் இது எல்லாத்தையும் தூக்கி எங்க போடணும்? டஸ்ட்பின்ல போடணும். ஏன்னா எல்லார் வீட்லயும் என்ன இருக்கு? குட்டி மெடிக்கல் ஷாப் உட்கார்ந்திருக்கு. ஸ்மால் மெடிக்கல் ஷாப் இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா தலைவலி வந்தோனே உடனே கை கை எங்க போகுது? டோலோ 650க்கு போயிரும் கை நேரா. தலைவலி வந்தோனே நேரா கை எங்க போயிரும்? பாராசிட்டமாலுக்கு போயிரும். கொஞ்சம் அப்படின்னு உடனே கை எங்க போயிரும்? காஃப் சிரப்புக்கு போயிரும். அப்புறம் எங்க நம்ம கடவுள தேடுறது? என்னங்க? கரெக்ட் தானே? நான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தூக்கி போட்டேன் எங்க வீட்ல இருந்து. பிகாஸ் அது வச்சுட்டு இருந்தா ஒண்ணும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா மைண்ட் நேச்சுரலா எங்க போயிருது? அங்க தான் போகுது. வீட்ல இருக்கவங்களும் சொல்லுவாங்க, "ஏன் கஷ்டப்படுற?" நீங்க இப்போ வீட்ல போய் சொல்லி பாருங்களேன். "எனக்கு ரொம்ப தலை வலிக்கணும்னா" உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, "ஏன் கஷ்டப்படுற? போய் ஒரு டோலோ 650 போடு." அப்படின்னு அவங்களே சொல்லிருவாங்க அத. பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ ஏஜ் ஆஃப் டூ மெனி ஆப்ஷன்ஸ். டூ மெனி. பட் வாட் டஸ் த பைபிள் சே அபௌட் இட்? வாங்க. We need to look at what the word of God is saying. Come to Jeremiah chapter 17. Jeremiah chapter 17. Okay. எரேமியா 17வது அதிகாரம். Okay. Verses 7 and 8. 7 and 8, right? ம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். Amen. Okay. So here Jeremiah, the prophet Jeremiah is talking about the man who's blessed. Amen. எரேமியா தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கான டீடைல் இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பிளெஸட் மேன்னா எப்படி இருப்பான்? வாட் இஸ் கன்சிடர்ட் டு பி a blessing? I mean, இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கிரிப்சர் இது. It's a very powerful scripture. Take a note of this. Jeremiah chapter 17 verse 7. He says, "Blessed is the man who trusts in the Lord and whose hope is in the Lord." எவன் வந்து பாக்கியவானா? எவன் ஆசீர்வதிக்கப்பட்டானா பட்டவனா? கர்த்தர் மேல அவனுடைய நம்பிக்கையை அவன் வைக்கிறானா? அவன் தான் யாராங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். Who's a blessed man? See, நம்மள பத்திரிக்கை நம்ம என்ன சொல்லுவாங்க? Blessed man என்னன்னு சொல்லுவோம்? பெரிய வீடு இருக்கு பிரதர், பிளஸட் மேன். நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு பிரதர், பிளஸட் மேன். வேற என்னலாம் சொல்லுவோம்? பெரிய கார் வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, இது வச்சிருக்காரு, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, பிசினஸ் நல்லா போகுது, மினிஸ்ட்ரி நல்லா போகுது, ஒர்க் நல்லா போகுது, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். டெய்லி வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றோம், எல்லாம் நல்லா போகுது, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே, கோயிங் குட். இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம்? பிளெஸிங் நினைக்கிறோம். See, this is not blessing. These are the fruits that you have earned because of your hard work also. என்னங்க புரியுதுங்களா இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கூட பெரிய வீடை கட்டியிருப்பீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கூட இதெல்லாம் என்ன பண்ணி அச்சீவ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் இன் லைஃப், ஈவன் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஈவன் யுவர் என்னது எனர்ஜி, யுவர் எஃபர்ட் cannot produce. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? Amen. Certain things, see, I have come across, I have seen. நான் ஏன் இதை வந்து ரொம்ப நான் சொல்றேன்னா, I visit lot of sick people. நிறைய sick people visit பண்ணுவேன். Some sick people are like very rich. Like they have all the money in the world to buy any medicine they want. என்ன மருந்து வேணாலும் என்ன பண்ண முடியும்? அவங்களால வாங்க முடியும். ஆனா they are not able to buy healing. Why? Because all their efforts, all their money cannot bring healing. Healing comes only from God. Amen. So if you ask me, that money that they are having or the wealth that they are having, that is not the real blessing. It is actually they having God in their life is the real blessing. எத்தனை பேருக்கு புரியுது? Amen. Bible says very very clearly, blessing of the Lord brings wealth.
கரெக்டா இல்லையா? இட் இஸ் வெரி கிளியர். பிளெஸிங் ஆஃப் த லார்ட் பிரிங்ஸ் வெல்த். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. ஆனா ஐஸ்வர்யம் என்ன கிடையாதாம்? ஆசீர்வாதம் கிடையாதாம். ஏன்னா ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. சோ ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் ஆக முடியாது. கரெக்ட்டா? ஆசீர்வாதம் என்னதான்? பாருங்க எரேமியா 17:7 என்ன போட்டிருக்கு? Blessed is the man who trusts in the Lord. This is the real blessing. எவன் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கானோ, எப்படி போடு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனே அவனே என்னவான்? பாக்கியவான். He who trusts in the Lord, he who hopes in the Lord. He is the man who is blessed. வேற யாரும் blessed கிடையாது. நீங்க வேற யார காமிச்சாலும் அவங்க blessed கிடையாது. நீங்க கர்த்தரை நம்புறீங்களா? You are the highly blessed person in this whole world. நீங்க கர்த்தரை நம்புறீங்களா? You are the most highly favored. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? Amen. இதுக்கு வந்து கான்ட்ரரி ஹூஸ் த மேன் ஹூஸ் கர்ஸ்ட் அப்படின்றதையும் ஜெரமையா வந்து நோட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா 17 5வது வசனம். ஒரு 2 வருஷம் முன்னாடி படிங்க சிஸ்டர். 5th verse போடு விஜய். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். படிங்க சிஸ்டர் அடுத்தது. அவன் அந்தர வேளையில் கரளையாய் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எவன் வந்து சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு பைபிள்ல? மாம்சமானதை தன்னுடைய பலனாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். 2 things போட்டிருக்கு. மாம்சமானதுனா he is always trusting on himself. That man is cursed. And the next என்ன கிரைட்டீரியா போட்டிருக்கு பாருங்க. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். அவனோட மனசு வந்து யாரை விட்டு விலகி இருக்கான்? கர்த்தரை விட்டு விலகி இருந்துச்சுன்னா அவன் எப்படிப்பட்ட மனுஷன் போட்டிருக்கு? cursed man போட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? If your heart is departed from the Lord, then the Bible says that you are a cursed man. இது நான் சொல்லல, இது பைபிள்ல தான் போட்டிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து I am blessed சொல்லிட்டு மனசுக்குள்ள எங்க உட்கார்ந்திருக்கு? உலகத்தின் மேல உட்கார்ந்திருக்கு. அது வந்து blessed ஸ்டேட்டே கிடையாது. That is not the blessed state. If you are really blessed, if you say I am a blessing, that means your heart should be fixed on the Lord. அதுதான் வந்து என்னது? Real blessed state of a man. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானே இது கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு, ஆண்டவரே இதை எப்படி சொல்றது? இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டா இல்லையாங்க? கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம என்ன எப்படி நம்ம வந்து கேஜ் பண்ணிடுறோம் தெரியுமா? எல்லாத்தையுமே நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்னு இருந்துச்சுன்னா நான் ரொம்ப பிளஸ்ட், ஒன்னு இல்லைன்னா நான் கர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல. ப்ளீஸ் டோன்ட் கேஜ் யோர் செல்ஃப் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹேவ் அண்ட் வாட் யூ டோன்ட் ஹேவ். ஓகே, செக் வேர் யுவர் ஹார்ட் இஸ் பிளேஸ்ட். புரியுதுங்களா? உங்க இருதயம் எதர் மேல சார்ந்து இருக்கிறதுன்றத மட்டும் பாருங்க. ஏன்னா கர்த்தர் மேல சார்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யுவர் ஹார்ட் இஸ் லீனிங் ஆன் காட், இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஹோப்பிங் ஆன் காட், இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஆன் காட், ஆட்டோமேட்டிக்லி யுவர் காட் பிரிங்ஸ் ஆல் த பிளெஸிங்ஸ். ஹி ஆட்ஸ் எவ்ரி பிளெஸிங் இன் யுவர் லைஃப். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களை எப்படி கேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன இருக்குதோ அதை வச்சு தான் பண்றாங்க. நிறைய இருந்துச்சுன்னா நான் பிளஸ்ட், ஒண்ணுமே இல்லைன்னா நான் கர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது, அது கிடையாது. நிறைய இருந்துச்சுன்னா பிளஸ்ட் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாரு தான் பிளஸ்ட்? உலகத்துல இருக்கவன் தான் பிளஸ்ட். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவன் தான் பிளஸ்ட். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதை நான் ஏன் சொல்றேன்னா, திஸ் இஸ் ஹவ் தி எனிமி பிரிங்ஸ் கண்டம்னேஷன். நீ பிளஸ்ட் கிடையாது, ஏன்னா உன்ட்ட ஒண்ணு இல்லை அப்படின்றோம். கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீசஸ் வந்து வனாந்திரத்துல இருக்கிறார் 40 நாள். 40 நாள் அவர் வனாந்திரத்துல இருக்கும்போது பசியா இருக்கிறார். பைபிள்ல போட்டிருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி 40 days he was hungry அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப பசியா இருந்தார். சோ பசியா இருக்கும் பொழுது பிசாசு வந்து அவரை எப்படி சோதிக்கிறான் பாத்தீங்களா? அவனை என்ன கேட்கிறான்னா, நீர் தேவகுமாரன் ஆனால் அப்படின்னு சொல்லி அவருடைய அடையாளத்தை தான் அவன் சோதிக்கிறான். he comes and tests his very identity. பிசாசு என்ன சொல்ல வரான்னா, நீ நிஜமாலே தேவகுமாரன்னா நீ எப்படி பசியா இருக்கலாம்? அந்த சிஸ்டர் அங்க படிங்க. இட்ஸ் ஆன் யுவர் ஸ்கிரீன்.
அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த ம். கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். போதும். அவன் எப்படி கேட்டான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ ஏன் பசியா இருக்கிற? இந்த கல்ல நீ என்ன ஆக்கிற? அப்பமாக்கி சாப்பிட்டுலாம்லன்னு. இது கரெக்டான கொஸ்டின் தானேங்க இது? அவன் கேட்கறது கொஸ்டின் வேலிடான கொஸ்டின் தானே? அவர் தேவகுமாரன் தானே அவரு. அவருக்கு பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கல் அப்பமா மாத்துறதுக்கு. எல்லா பவரும் இருக்குது. சோ அவன் அவர் என்ன பண்றான்? எங்க அவரை பிரிக் பண்ணலாமோ, எங்க அவர் இன்ஸ்டிகேட் பண்ணலாமோ, அங்க அவரை குத்தி என்ன சொல்லிட்டு இருக்கான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கல்ல என்ன தைக்கிற? அப்பமாக்கிறன்றான். ஹி இஸ் குவெஸ்டினிங் ஹிஸ் வெரி ஐடென்டிட்டி. அப்போ இயேசு என்ன மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சிருப்பார். ஆமாங்க, நான் தேவனுடைய குமாரன்ல, பார்ன் பை த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வந்துதானே நான் பிறந்தேன். ச்சே, நான் எப்படி பசியா இருக்க முடியும்? ஏய் கல்லே அப்பமா மாறு, கல்லே சிக்கன் 65 மாறு அப்படின்னு சொல்லியிருப்பேன். தேவனுடைய குமாரன் எப்படி இப்படி இருக்க முடியும்? நீங்க கரெக்ட். இப்போ உங்ககிட்ட பவர் இருக்குங்க, பயங்கர பவர் இருக்கு, சரிங்களா? நீங்க எதை தொட்டாலும் கோல்ட் ஆயிரும்னு ஒரு பவர் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கிடைக்கிறதெல்லாம் போய் தொடுவீங்க, கரெக்டா இல்லையா? எதை தொட்டாலும் கோல்ட் ஆயிருங்க. ஐ ஆம் த சன் ஆஃப் காட். நான் எதை தொட்டாலும் கோல்ட் ஆயிரும்னா எல்லாத்தையும் போய் தொட்டுட்டு இருப்பீங்க. ஏய் நான் சன் ஆஃப் காட், நான் சன் ஆஃப் காட்ன்ட்டு. ஏன்னா மைண்ட் என்ன சொல்லுது? ஏய் நீ சன் ஆஃப் காடு, உன்கிட்ட தான் எல்லாம் இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் ஆல் த பிளெஸிங்ஸ், யூ ஷுட் ஹேவ் ஆல் த கோல்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் தொட்டுட்டு இருப்பீங்க. சோ இயேசுவ அவன் என்னன்னு சொல்றான்? ஏய் நீ தேவனுடைய குமாரன்னா நீ ஏன்டா பசியா இருக்கிற? இதுதான் அதுக்கு அங்க மீனிங். நீ ஏன் பசியா இருக்கிற? நீ தான் பெரிய ஆள் இல்ல. யூ ஆர் த செகண்ட் பர்சன் இன் தி ட்ரினிட்டில. யூ ஆர் த வேர்ட் ஆஃப் காட் which was in the beginningல. Why are you hungry? Make all the stones into bread and eat it. Why are you sitting like this in the wilderness? Eating nothing. அது கேட்டு ஜீசஸ் எஸ் ஆமால, நான் எப்படி இப்படி இருக்கணும்? இயேசு நாமத்துல எல்லாம் இதாகு, கல்லெல்லாம் அப்பமாக அப்படி சொல்லல பாருங்க. தெளிவா சொல்றார். He speaks very clearly. He quotes from Deuteronomy 8. He says, man shall not live by bread, but by the word of God. That means he says, man is not living by what he is eating. Man is living by his source, which is the word of God. Amen. Jesus said, my source of life is not the bread that I eat. My source of life is from my heavenly Father. He didn't have the power to make the stone into the bread. நல்லா புரிஞ்சுக்கணும். Jesus did not lack power to make the stone into the bread. Jesus made water into wine. Jesus multiplied 5 loaves, 2 fishes and fed more than 5,000 people. So it was not a lack of power on the part of Jesus. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? You understand? Jesus knew his life is not from all these things. The same Jesus, இதே ஜீசஸ பத்தி பைபிள் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? He was a glutton and a wine பைபிள்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் போய் விருந்து சாப்பிட்டாராம். எல்லா இடத்துலயும் போய் விருந்து சாப்பிட்டாரு, நல்லா இருந்தாரு, சந்தோஷமா இருந்தவர். ஏன் அங்க அப்பத்த மாத்தல? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? எப்பா என்னுடைய சோர்ஸ் ஆஃப் லைஃப் எங்க இருந்து வருது? அங்கிருந்து வருது. Amen. It is not from the physical world. It is coming from my heavenly Father. It is a spiritual thing. அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அது மாம்சத்துல இருக்க காரியம் கிடையாது. இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கவலைப்படுறதே நிறுத்திடுவாங்க. சீரியஸா நான் சொல்றேன். கவலைப்படுறதே நிறுத்திடுவீங்க நீங்க. Because your source is nowhere from God. அது புரியாதனால தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால எரேமியா எப்படி எழுதுறாரு? கர்த்தரை திருப்பி அந்த வசனத்தை போடு. ஜெரமாயா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான் பாருங்க. அது படிங்க சிஸ்டர். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நீங்க நல்லா கவனிக்கணும். யூ ஷுட் இந்த 2 வசனத்தை திரும்ப 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 நீங்க படிங்க. நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப படிங்க. இதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை ஹைலைட் பண்ண விஜய். 8வது வசனம். இது எப்படி போட்டிருக்கு பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா எப்படி போட்டிருக்குன்னா, he is a man, he is like a tree planted by the waters. தண்ணீர் இடையிலே நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மனுஷனா இருப்பானா. நெக்ஸ்ட் எப்படி போட்டிருக்குன்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல்
இருப்பான். நல்லா கவனிங்க. உஷ்ணம் வருவதை காணாமல் இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஸோ இந்த 2 பாயிண்ட். உஷ்ணம் வரதை காணாமல் இருக்கிறது. அப்புறம் மழை வராத வருஷத்துல கனி கொடுப்பான். அப்பன்னா he will the heat will come, drought will come. நல்லா கவனிங்க. ம். நல்லா புரிஞ்சுக்கணும் இது. இன்னைக்கு நெறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோம்னா எதுவுமே வராது. பிரச்சனையே வராது பிரதர். எத்தன பேர் கேட்டிருக்கீங்க இந்த இந்த கேள்விய? என்ட்டலாம் நெறைய பேர் பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்து பிரச்சனையே வராதுன்னு நெனச்சேன். ஆனா நெறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சுருச்சு பிரதர் அப்டின்னுவாங்க. பார்த்திருக்கீங்களா? என்ட்டலாம் சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு பிரதர்ன்ட்டு அப்டின்னுவாங்க. This word clearly says, heat will come, drought will come. But that will not affect him. கரெக்ட்டா? உஷ்ணம் வருவதை அவன் எப்படி இருப்பானா? காணாமல் இருப்பான். அப்பன்னா சுத்தி உஷ்ணம் இருக்கும். என்ன இருக்கும்? ஹீட் இருக்கும். ஹீட்னா என்னது? பிரஷர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். பியர் பிரஷர். பியர் பிரஷர்னா என்ன தெரியுமா? பியர் பிரஷர்னா என்னதுங்க? பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய கார் வாங்கிட்டான். நானும் பெரிய கார் வாங்கியே ஆகணும். புரியுதுங்களா? பியர் பிரஷர்னா என்னது? பக்கத்து வீட்ல 3 ரோ வச்சு கார் வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ வச்சு கார் வாங்கிட்டாங்க. எங்க வீட்ல இருக்கிற கார்ல 2 பேர் தான் முடியுது. நானும் எப்படியாவது என்ன பண்ணிரணும்? பெரிய கார் வாங்கிரணும். கூட வேலை செய்றவன் இத பண்ணிட்டான். அதனால நானும் அவன போலவே என்ன பண்ணணும்? இத செய்யணும் அப்படின்னு சொல்லி, நாட் லிவிங் அக்கார்டிங் டூ காட்ஸ் பர்ப்பஸ் அண்ட் லிவிங் அக்கார்டிங் டூ த வேர்ல்ட்ஸ் சிஸ்டம். அதுதான் பியர் பிரஷர். எத்தன பேருக்கு புரியுது உங்களுக்கு? பியர் பிரஷர். பியர் பிரஷர்னா என்னது? பிரஷர் அங்கிருந்து வரும். ஐயோ! அவன் என்ன சொல்லுவான்? இவன் என்ன சொல்லுவான்? அவன் என்ன பண்ணுவான்? இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பிரஷர் எங்கிருந்து வருது? அதாவது நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தட் வி ஆர் ஹேவிங் இஸ் ஆக்சுவலி வாட் வி டோன்ட் நீட். வி ஆர் ஹேவிங் இட் பிகாஸ் ஃபார் அதர்ஸ் ஒன்லி. கரெக்ட்டா இல்லையா? என்னங்க? கரெக்ட்டா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வி ஆர் ஹேவிங் இஸ் ஆக்சுவலி வி டோன்ட் நீட். வி ஆர் ஹேவிங் இட் ஃபார் த சேக் ஆஃப் அதர்ஸ். ஓகே இதெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. 4 பேர் என்னைய மதிப்பான். 4 பேர் மதிக்கணும்னு சொல்லி தான் நெறைய பேர் நல்ல சட்டைய போடுறானுங்க. அதாவது நெறைய நெறைய பேர் நல்ல சட்டை போடுறதுக்கு ஒரே ரீசன் என்ன தெரியுமா? அதாவது எனக்கு இந்த சட்டை புடிச்சிருக்கு நீங்க போடுறீங்கன்னா அது வேற விஷயம். இத போடுறதுக்கு காரணமே என்னது? பிரதர் இது வந்து ஹியூகோ, அர்மானி போட்டா தான் பிரதர் மதிப்பாங்க. அர்மானி போட்டா தான் பிரதர் அப்புறம் கூச்சி வச்சிருந்தா தான் பிரதர் மன்னிப்பாங்க. நெறைய பேருக்கு வந்து கூச்சின்னா என்னன்னே தெரியாது. குச்சின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க கூச்சி வச்சாலும் ஒண்ணு தான், ஒண்ணும் பிரச்சனை அதான் ஐ வாஸ் வாட்சிங் ஒன் டாக்குமெண்ட்ரி ஆன் த லக்ஸரி குட்ஸ். லக்ஸரி குட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? இந்த ஹியூகோ பாஸ், அர்மானி, கூச்சி அப்புறம் நெறைய இருக்குல்ல. லக்ஸரி குட்ஸ் எல்லாம். அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தான். வை தீஸ் குட்ஸ் ஆர் சோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து தி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் குட்ஸ் இதெல்லாம் இத செய்யற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தானா. இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். யூ பை அ லூயி விட்டான் இருக்குல்ல. லூயி விட்டான் ஒரு பிராண்ட் இருக்கு. வெரி எக்ஸ்பென்சிவ் பிராண்ட். அந்த பேக் பாத்தீங்கன்னா யூ கேன் கெட் தட் பேக்கோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஒரு $100 தான் இருக்கும். ஒரு $100 $100னா ஒரு $8,000 தான் இருக்கும். ஆனா அவன் விக்கிறது எவ்வளவுக்கு விற்பான் அந்த பேக்க? ஒரு $1,500 விற்பான். $100 பேக்க வந்து எவ்வளவுக்கு விற்கிறான்? $1,500 $2,000 விற்பான். அதை வாங்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. புரியுதுங்களா? இத பாருங்க உங்க ஸ்கிரீன்ல வருது பாருங்க. இதான் லக்ஸரி பிராண்டா. இதுல பாதி பேர் எனக்கு தெரியும் என்னன்னே தெரியல எனக்கு. சரி விட்டுருங்க. இது வாங்குறதெல்லாம் தப்பு இல்ல. நான் நல்லா கேட்டுக்கோங்க. இத வாங்குறது நான் தப்புன்னு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க. உடனே சொல்லுங்க கிரண் பால் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல. வாங்குங்க தப்பே கிடையாது. பட் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க. அ அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஆக்சுவலி த ரிச் ஹூ ஆர் ஆஃப்டர் தீஸ் பிராண்ட்ஸ் தான். இட் இஸ் ஆக்சுவலி த பீப்பிள் ஹூ வாண்ட் டு லுக் ரிச். புரியுதுங்களா? இட் இஸ் நாட் ஆக்சுவலி த ரிச் ஹூ ஆர் ஆஃப்டர் தீஸ் பிராண்ட்ஸ் பட் பீப்பிள் ஹூ வாண்ட் டு வாட்? லுக் ரிச். அதாவது தன்னை வந்து பணக்காரனா காட்டிக்கணும்னு ஒரு கும்பல் இருக்கும் தெரியுமா? என்னைய பார்த்த உடனே பணக்காரன்னு தெரியணுங்க. ஆனா பணம் இருக்காது. சோ லோன் போட்டாவது என்ன பண்ணணும்? பேக்க வாங்கிரணும். ஒரு லூயி விட்டான் பேக் வாங்குறதுக்கு ஒரு லோன் போட்டாவது வாங்கிரணும்னு சொல்லி அந்த மாரி ஆட்கள் தான் நெறைய வாங்குறாங்களாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் இஸ் டூ ஷோ அ ஃபேக் ஐடென்டிட்டி. இட் இஸ் டூ எக்ஸிபிட் அ ஃபேக் ஐடென்டிட்டி. அவங்கள பத்தி ஒரு ஃபேக்கான ஒரு அடையாளத்த வந்து அது பிரதிபலிக்குமா.
புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் வந்து இதை வாங்குறாங்கன்றது. இட் இஸ் நாட் கிரண் பால்ஸ் சர்வே. இட் இஸ் அ சர்வே டன் அண்ட் பை an organization and they have got this video. It is not actually the rich who are after all these things. It is people who want to look rich. Why? Because of peer pressure. Amen. Peer pressure என்னது? Everybody owns this. I also have to own this. Otherwise, I have to look exclusive. Everybody should say, wow, you have this. Wow, what a lovely watch. You have this. Nothing wrong in buying these expensive watches, provided it should not dictate your identity. Hallelujah. You understand? Your identity should not come from that watch. எத்தனை பேருக்கு புரியுது? இத போட்டாதான் எனக்கு கெத்துன்னு நினைச்சீங்கன்னா அந்த வாட்ச் என்னது? That means your identity is on that watch. God is not against you having Rolex watch. God is not against having you Swiss watches. God is not against all those things because God only created Switzerland. God only created the watch also. நீங்க சுவிட்சர்லாந்து கர்த்தர் தானே கண்டுபிடிச்சாரு. நீங்களா கண்டுபிடிச்சீங்க? ஜூரிச் கர்த்தர் தானே கண்டுபிடிச்சாரு. God only gave the wisdom to that man to manufacture such watches. He only gave the wisdom. Do you think man had the wisdom to make watches? It was God's wisdom. Because God only invented time. Who's the author of time? It is God. So nothing wrong in having all those things. But does your identity come from that? புரியுதுங்களா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? You don't derive your identity from that. See, நான் வந்து I still remember when I was buying my car 6 years back. நான் வந்து கார் வாங்கும்போது I applied for loan. அப்போ வந்து லோன்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு தட் பேங்க் வந்து என்ன சொல்லிட்டானா, சார் யூ ஹாவ் அ வெரி குட் கிரெடிட் ஸ்கோர். யுவர் கிரெடிட் ஸ்கோர் இஸ் வெரி குட் சார். ஸோ ஐ கேன் கிவ் யூ லோன் ஈவன் அப் டு 25 lakhs. திஸ் வாட் த பேங்க் செட். ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 25 lakhs வரைக்கும் நான் உங்களுக்கு லோன் கொடுத்துட்றேன். சரிங்களா? எனி கார் யூ வாண்ட் யூ பை, வி வில் அப்ரூவ் த லோன் ஃபார் யூ அப்படின்னாங்க. சரிங்களா? தி ஆஃபர் தட் தே மேட் வாஸ் வெரி டெம்ப்டிங். யோசிச்சு பாருங்க, 25 lakhs. ஓகே, ஐ வாஸ் திங்கிங் ஓகே பை a big luxury கார். அப்போ எப்படி இருக்கும்? கெத்தா இருக்கும்ல, பந்தாவா போய் இறங்குறது நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நோ நோ நோ, யூ ஹாவ் டு பை த கார் விச் ஐ டெல் யூ. யூ ஷுட் நாட் பை த கார் அக்கார்டிங் டு யோர் ஃபிளெஷ்லி டிசையர்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய மாம்ச இச்சையின் படி நீ என்ன பண்ணக்கூடாது? கார் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. கிளியர்லி காட் ஸ்போக் டு மீ. ஐ வில் டெல் யூ விச் கார் டு பை. யூ பைனாரு. Then God showed me a car, which was not a very expensive car, very average car. I bought that car, but a very good car. It is. It's been with me for 6 years. இது வரைக்கும் ஒரு தடவை கூட I didn't have a breakdown. இது வரைக்கும் ஒரு தடவை கூட there was not even a repair happened. ஓகே, ஒரு தடவை கூட நான் பேமெண்ட் மிஸ் பண்ணல. லோனே க்ளோஸ் ஆயிடுச்சு. I paid all the payments. Loan was closed. 6 years, nothing like that happened. Why? Because I chose to ask God for counsel. God, the bank says they can give me 25 lakhs. அவங்க 25 lakhs. ஆனா நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் எதை வாங்கணும்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? 25 lakhs கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய காரை வாங்கிட்டு நானும் பெரிய கார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக கார் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? ஓகே, தேர் வில் கம் அ டைம் where God will tell you buy the 25 lakh car also. Hallelujah. There will come a time like that where God will tell you buy that car. You know this man of God, Andrew Womack ஒரு man of God இருக்கார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்கால இருக்கார், கொலராடோல இருக்கார். அவர் சொல்லுவார், there is a guy who always buys cars for him. He used to say this testimony சொல்லுவார். Big huge SUVs they will buy and give to him. அப்போ பார்க்கறவங்க எல்லாம் கேட்பாங்களாம் அவர்கிட்ட வந்து, you are a minister of God, how come you are having this big car? புரியுதுங்களா? You are a minister of God, how come you are having this big SUV? Because all these SUVs are very expensive, more than $50,000. How you are having this big ones? அவர் சொல்ல, all these huge ones that man used to gift me, buy and give me. Okay, and people will ask me, how you are affording this? How you are able to? He will say, I will feel very embarrassed to answer to the people. ஆனா all the cars were not bought by him. It was given to him by God. You understand? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? You understand?
God is not against you having big things, but God is against the things having you. I will repeat, God is not against you having big things, but God is against the things having you. Difference தெரியுதா? He wants you to enjoy all the goodness of the land. In fact, this is how God blessed Jacob. ஜேக்கப்பை வந்து எப்படி ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர்? வாங்க ஆதியாமத்துல வாங்க. ஐசக் வந்து ஜேக்கப் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்காப்பாங்க? Genesis 27 verse 28. Put that verse 27 28. அந்த வசனத்தை போடு. ஆதியாமம் 27 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. போதும். How is Isaac blessing his son? Therefore God may give you of heaven, fatness of the earth, and plenty of grain and wine. Fatness of the earth. Fatness என்னது? கொழுப்பு. சொல்லுங்க, கொழுப்புன்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுல கேட்பாங்கல்ல, கொழுப்பு ரொம்ப கொழுப்பாயிருச்சு அவனுக்கு அப்படின்வாங்களா, அது மாதிரி கொழுப்பு. கொழுப்பை யார் கொடுப்பேன்னு சொன்னாரா? கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார். ஆமென். பூமியில இருக்கிற நன்மையும் கொழுமையான காரியங்களையும் புதிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் யார் கொடுப்பேன்னு சொன்னாரு? கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார். So God is not against you having all these things. நல்லா புரிஞ்சுக்கணும். He wants you to enjoy the goodness of the land. அந்த தேசத்தின் நன்மையும் கொழுமையும் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும்ன்றதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் உங்களுடைய இருதயம் யார் மேல இருக்கணுங்க? கர்த்தர் மேல இருக்கணும். அந்த பொருள் மேல இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? How many of you understand it? உங்க இருதயம் எங்க இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். கொழுமை மேல இருக்கக்கூடாது. கொழுமை மேல இருந்தா கொலஸ்ட்ரால் வந்துடும். இப்ப புரியுதா ஏன் கொலஸ்ட்ரால் வருதுன்னு? If your heart is on the fatness, cholesterol will come. If your heart is on God, no cholesterol will come. Abraham lived for more than 160 years. Moses lived for 120 years. They didn't have any cholesterol. Correct, Alianga? Did they have cholesterol? No cholesterol. But today, 40-year-old people are having cholesterol. Why? Mind is always on the கொழுப்பு. If your mind is on the fatness, cholesterol will come. If mind is on God, if your heart is on God, no sickness shall come nigh your dwelling place, no evil shall befall you. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு என்ன ஆகாது? நேரிடாது. Hallelujah. Amen. The secret to long life is having your heart placed on God. Because when your heart is on God, Bible says very clearly, put again Jeremiah chapter 17 verse 8. தமிழ்ல திரும்ப படிங்க சிஸ்டர். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை தாழ்ச்சியான வருஷம், ட்ரவுட் சீசன்ல என்ன இருக்குமா? உங்க வாழ்க்கையில மட்டும் கனி வந்துகிட்டே இருக்குமா? How many of you understand this? During the season of drought, your trees will produce fruit. How good is that? You won't have water shortage. You won't have water scarcity. I know one person, okay, who lives in Chennai. அவங்க வீட்டுல வந்து ஒரு கிணறு இருக்கு, ஒரு வெல் இருக்கு. There's a well in their house. So அவங்க sometimes in Chennai we have droughts. சென்னையில வந்து சில நேரம் அந்த தண்ணி பஞ்சம் வரும். இப்ப வரதில்ல. இப்ப நல்ல மழை தான் வருது. தண்ணி பஞ்சம் வர மாட்டேங்குது. நிறைய தண்ணி வந்து வீட்டுக்குள்ளலாம் வந்து உட்காந்துக்குது. இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றது ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து ரொம்ப ஒரு சீசன் ஞாபகம் இருக்கா? ஒரு 2000 I think 18-19 நினைக்கிறேன். there was a lot of drought in Chennai. There was no water in Chennai. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அந்த ஆண்டி எனக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டுல ஒரு வெல் இருக்குமா. அந்த வெல்ல எப்பவுமே தண்ணி இருக்குமா. அவங்க ஏரியால எல்லா வெல்லுமே ட்ரை ஆயிடுமா. ஆல் த வெல்ஸ் will be dried up. ஆனா இவங்க வெல்லுல மட்டும் தண்ணி இருக்குமா. ஏன்னா every time there is a drought, she will go stand next to the well and she will command that water should be in the well. Amen. Every summer, every drought season, she will stand there and she will say, let there be water in the well. என்னோட கிணத்துல என்ன இருக்க கூடாது? பஞ்சம் இருக்க கூடாது. என் கிணத்துல எப்பொழுதும் என்ன இருக்கணும்? தண்ணி இருக்கணும்னு சொல்லி கமாண்ட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி தண்ணி பஞ்சம் வரவே வராது அவங்க வீட்டுல. சுத்தி எல்லா வீட்லயும் கேட்டாலும் சொல்லுவாங்களே, எங்க கிணறுல தண்ணி இல்ல, எங்க கிணறுல தண்ணி இல்ல, எதிர் வீட்டுல தண்ணி இல்ல, இப்படிதான் சொல்லுவாங்களே எல்லாருமே. ஆனா அவங்க வீட்டு கிணறுல மட்டும் தண்ணி இருந்துட்டே இருக்குமா. அது எப்படிங்க அவங்க வீட்டு கிணறுல மட்டும் இருக்கும்? ஏன்னா இருதயம் கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா கிணறுல தண்ணி இருக்கும். ஹalleluya. When your heart is on God, your wells will be filled with water. Heart should not be on the well. ஆமென். இருதயம் கிணத்து மேல இருக்கக்கூடாது. இருதயம் கர்த்தர் மேல இருக்கும். அதனாலதான் இங்க போட்டிருக்கு, பஞ்ச காலத்துல கூட நீ எப்படி இருப்பியா? கனிக்குடி. கனி கொடுப்பியாம். Even during drought season, you shall give fruit. So the secret of being fruitful in all season is to have God as a source. Amen. So எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நான் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் லைஃப்ல வந்து there should be fruitfulness throughout the year. Is there any tree which gives fruit throughout the year? No. இப்போ வந்து there is no fruit tree which gives fruit throughout the year. எந்த கனியும் வருஷம் முழுசும் என்ன பண்ணாது, கனி தராது எந்த மரமும். ஆனா கர்த்தர் மேல உங்க இது இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? வருடம் முழுவதும் நீங்க கனி கொடுப்பீங்களா. இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன் யூ ஷில் கிவ் ஃப்ரூட். இததான் வந்து எரேமியா சொல்றாரு. This is what Jeremiah says is the blessed state of the man. Praise the Lord. Amen. See, I want to be a man who wants to give fruit all season. And I'm sure you also want to give fruit all season. Amen. நீங்களும் எல்லா காலத்திலும் கனி கொடுக்கும் தான் நீங்க விசுவாசிக்கிறீங்க. நானும் அதை தான் விசுவாசிக்கிறேன். அந்த சீக்ரெட் வந்து எங்க இருக்குன்னா இந்த 2 வசனத்துல தான் இருக்கு. ஜெரமாயா 17:7-8. Amen. So Bible says very clearly, நல்லா கேட்டுக்கோங்க. When your heart is on the Lord, you will give fruit. Okay, so how do you do this? How do you put your heart on the Lord? So எப்படி பண்றது பிரதர் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. Come to Proverbs chapter 3 verse 5 and 6. நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் ம், முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் ம், வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆ, என்ன போட்டிருக்கு? உன் சுய புத்தியிலே நீ சாராமல், லீன் நாட் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படிதானே போட்டிருக்கு. லீன் நாட் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷ்ல படிப்போம். Proverbs 3. It says, trust in the Lord with all your heart, lean not on your own understanding. Amen. இந்த லீன் நாட் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? லீனிங் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சுயபத்தில் சாயாமல் உட்காருங்கல்ல, when you sitting, how do you sit? You would lean. கரெக்டா? You would lean and sit. Okay, why do you lean? Because there is something to support you, something to support your back. That's why you're leaning. So I'm leaning back because something is holding me. கரெக்டா? I don't think twice before I lean. கரெக்டா? லீன் பண்ணணும்னு நான் எப்படி பண்ணிடுவேன்? Because there's something protecting me. So I'm not looking, okay, is there anything there? I'm not checking my backrest. I'm not doing anything. இதை செக் பண்றேன், இது நல்லா இருக்குதா, ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கல. எப்படி பண்ணிடுறேன்? உடனே என்ன பண்ணிடுறேன்? லீன் பண்ணிடுறேன். ஸோ இங்க பைபிள் என்ன போட்டுனா, லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், மெனி டைம்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், யுவர் நாலேஜ் இஸ் லைக் திஸ் பேக்ரெஸ்ட். யூ ஆல்வேஸ் ஃபால் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் அப்படி போட்டிருக்கு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க. See this picture, leaning on your own understanding. This is what you do. Your understanding, your knowledge about the situation, your knowledge about the problem, your knowledge about the things that you're seeing right now, உங்களுடைய அறிவு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் இது மேலதான் நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே சாஞ்சிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அது மேல நீங்க என்ன பண்றீங்க? சாயிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? Amen. your past experiences, உங்களுடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ், அது இட் பிளேஸ் a very important role. ஏன்னா நிறைய பேர் வந்து we always lean on our past experience. கரெக்டா இல்லையா? We always look at the past and we see how it was in the past and then we lean on it. Jesus never leaned on his past experiences. கவனிச்சிருக்கீங்களா? He never healed the blind people the same way. ஒரு பிளைண்ட் மேனை எப்படி ஹீல் பண்றாரு? கை வச்சு ஹீல் பண்றாரு. இன்னொரு பிளைண்ட் மேனை எச்சு துப்புறாரு கீழே, spitting on the ground and making a clay. So when the first blind man was healed by laying of hands, Peter would have taken notes. Okay, healing the blind, put the hand on the eyes.
ஓகே, நோட்ஸ் எடுத்துருப்பானுங்க எல்லாம் பக்கத்துல உட்காந்து கட 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 கடன்ட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிளைண்ட் மேனுக்கு எச்சு துப்பிருப்பாரு. என்னடா இது ஃபர்ஸ்ட் பிளைண்ட் மேனுக்கு கையை வச்சாரு, இவனுக்கு எச் வாட் இஸ் ஜீசஸ் யூ ஆர் டூயிங்னா ஜீசஸ் வுட் ஹவ் செட் lean not on your own understanding but put your trust in the Lord. உடனே பீட்டர் எழுதிருப்பாரு, ஓகே ஸ்பிட் ஆன் த கிரவுண்ட். புரியுதுங்களா இல்லையாங்க? இப்ப இதை காப்பி அடிச்சு நான் மினிஸ்ட்ரி பண்ணியிருந்தேன்னா போற இடத்துல அடி வாங்கியிருப்பேன் நான். என்ன கரெக்டா இல்லையாங்க? ஐயோ கிரண் பாலா வந்த உடனே எச்சு துப்பிட்டு விட்டுருவாரு. யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல, திங்க் பண்ணி பார்த்தாலே. ஐயோ அவரெல்லாம் வீட்டுக்கு பிரேயருக்கு கூப்பிடாதீங்க, ரொம்ப மோசமான ஆள் அவரு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட். அவர்கிட்ட போனீங்கன்னா பஞ்ச் பண்ணுவார் அவங்கள. சரிங்களா? இப்ப நான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஓகே நாளைக்கு சிஸ்டர் விஜய் வராங்க, ஒரு பஞ்ச் கொடுப்போம் அவங்களுக்கு. That is called leaning on my own understanding. You understand? See, why Smith Wigglesworth punched? அப்படின்னா his revelation was far superior. புரியுதுங்களா? அவர் வந்து பயங்கரமான ஒரு ரெவலேஷன் அது. சி அவர் வந்து பயங்கர கரேஜஸ் மேனா. விகில்ஸ்வர்த் வந்து பயங்கர கரேஜஸ், பயங்கர போல்டு. சரிங்களா? அவர் வந்து led by the Holy Spirit he used to do all these things. He was not leaning on his own understanding. சி அவரோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல பஞ்ச் பண்ணியிருந்தாருன்னா பஞ்ச் பண்ணவர் ஹெவனுக்கு போயிருப்பாரு. கரெக்டா இல்லையா? பஞ்சிங் டு ஹெவன். Wigglesworth வந்து you want to go to heaven, go to Wigglesworth meeting. He will punch you to heaven. No. He had a divine leading. He was led by the Holy Ghost. So when he saw that sick man, he punched him. Once if they brought a dead man, he took the dead body like this and he punched the body on. Come back to life. Hit it so hard it came back to life. That was a revelation. He was divinely led by the Holy Ghost. For those who are the sons of God are led by the Spirit of God. Amen. He was led by the Holy Ghost. You understand? It is not a model for to follow. That is what Proverbs says. Lean not on your own understanding. So your understanding is based on your past experiences. உங்களுடைய என்னது தமிழ்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன போட்டிருக்கு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், உன் சுய புத்தி வந்து இது எதை பேஸ் பண்ணி இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது. செகண்ட் வந்து யோர் நாலேஜ், ஹெட் நாலேஜ் அபவுட் தட் ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் ஆகுது. அது மேலதான் நம்ம மைண்ட் எப்பவுமே வந்து என்ன பண்ணுது? லீன் ஆகிட்டே இருக்குது. இட் கான்ஸ்டன்ட்லி கீப்ஸ் லீனிங் ஆன் இட், கீப்ஸ் லீனிங் ஆன் இட், கீப்ஸ் லீனிங் ஆன் இட், கீப்ஸ் லீனிங் ஆன் இட். Amen. And then next verse. Put the next verse. அடுத்த வசனத்தை போடு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். That means acknowledge the Lord in all your ways and he shall direct your paths. Amen. Acknowledging the Lord in all your ways. That means what? Bringing God's counsel in every decision that you're taking. That is called acknowledge the Lord in all your ways. Whenever you're taking a decision, pause, go to the presence of God, pray and ask God for counsel. எப்பெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணுமா? கொஞ்சம் நிறுத்தி வச்சு தேவனுடைய பிரசனத்துக்கு போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? வாட் ஆர் யூ சேயிங் அபவுட் திஸ்? நான் சொல்றது முக்கியம் இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க? புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுதா இல்லையா? நான் ஒரு டெஸ்டிமோனி சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சேன். என்ன முடிவு தெரியுமா? இந்த ஜூம் மீட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு. 1 year back, I was thinking, why the Zoom meeting? What is the purpose of the Zoom meeting? Seriously, I was thinking like that. It was not me. It was the enemy putting all those lies inside of me. எதுக்கு நான் Zoom meeting நடத்தணும்? Zoom meeting நடத்தி என்ன நடக்க போகுது? Nothing is going to happen. Are people going to be blessed through Zoom meetings?
Am I being a blessing to people? All these things. But the Holy Spirit told me, divinely warned me, never stop this Zoom meeting. Do not stop this Zoom meeting. Today, I thank God I did not stop it. Because many people got healed, many people got delivered, many people received prophetic direction, many people are blessed. Just by me spending 2 hours on a Tuesday and a Thursday on the Zoom. But what was the devil trying to tell me? People are telling, Corona is over, stop the Zoom meeting. This is over, stop the Zoom meeting. Why are you continuing the Zoom meeting? Everybody has started going to church now. எல்லாரும் சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா churches open ஆயிடுச்சு. Now what are you going to do with the Zoom meeting? But God told me very clearly, don't stop it. Don't stop it. Even if 2 people come, even if 1 person comes, you have to preach. Because your understanding says what? What's the point in doing this? Correct இல்லையாங்க? Understanding அப்படிதான் பேசும். What's the point in doing this? You're not making any impact. There's no impact about this. When Jesus crossed the Sea of Galilee, Mark 5 ல பாத்தீங்கன்னா, Jesus crosses the Sea of Galilee and they come to a storm, come to that இது Mark 5. Mark 4ல வந்து they're crossing the sea. Okay, verse 35. Mark 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். Okay. So this is a passage where Jesus calms the wind and the sea. இயேசு வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஓகே, சரிங்களா? சோ இதெல்லாம் நடந்துருச்சு. இதை நடந்துட்டு அவர் போய் கரையில இறங்குறாரு. கேதரின்ஸ், ரீஜன் ஆஃப் கேதரின்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போய் இறங்குறாரு. ஸோ டிசைபிள்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருப்பானுங்க தெரியுமா? நான் சொல்றேன், நான் டிசைபிள் இருந்தா எப்படி யோசிச்சிருப்பேன் தெரியுமா? பயங்கர பிரச்சனை. அங்க கேதரின்ஸ்க்கு போற வழியில எப்படி இருக்குது? பயங்கர பிரச்சனை. காத்து வருது, புயல் வருது, எல்லாம் வருது. ஸோ நான் என்ன தெரியுமா நினைச்சிருப்பேன்? ஓகே, lot of opposition is coming, so there is going to be thousands of people are going to come there. There is going to be a mass crusade which is going to happen there. ஆயிரக்கணக்கான மக்கள் வர போறாங்க. ஒரு பெரிய crusade, ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது. 5000 பேர் மாதிரி இங்க 10,000 பேர் வர போறான் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில் அங்க எத்தனை பேர் வந்தாங்க அங்க? You read the next chapter. How many people came there? Just one man. Jesus braved the storm and the winds to meet just how many people? எத்தனை பேர் பார்த்தாரு? போய் ஒரு மனுஷனை தாங்க பார்த்தாரு. ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு ஜோம் பண்ணி அவனை விடுதலை ஆக்கிட்டு திரும்பி என்ன ஆயிடுறாரு? ரிட்டர்ன் ஆயிடுறாரு. கரெக்டா இல்லையா? Just for one person, he takes such a huge risk. என்ன ஜீசஸ் என்ன பண்ணிருக்கணும்? டெக்னிக்கலா இந்த ஒரு பர்சனுக்காக யாரும் ரிஸ்க் எடுப்பாங்களா? நல்லா கவனிங்க. ஒரு பர்சனுக்கு யாரும் ரிஸ்க் எடுப்பாங்களா? ஒன்லி ஒன் பர்சன் ரிஸ்க் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. கரெக்டா? விட்டுருவாங்க. ஓகே, we'll go another day. Today the weather is not good day. Some other day we'll go. But Jesus went for that one man. Why? Because he did not lean on his own understanding. His heart was only on God. So he listened to God and he obeyed God and he went and delivered that one man. And that one man who was delivered from the power of demon becomes the evangelist in the region of Gad. Amen. அந்த ஒரு மனுஷன் தான் அங்க என்ன ஆவறான்? சுவிசேஷகராக மாறுறான். பாருங்க 18வது வசனம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார்.
ம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். Ah. How many people did Jesus minister to? Only one person. Only one person. But how many people did this man minister to? The whole city of Decapolis. The whole city of Decapolis. Thousands of people. So technically, how many people now Jesus எத்தனை பேர் தொட்டுட்டாரு இப்போ? Thousands of people. Whole Decapolis தொட்டுட்டார். புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? Yes. புரியுதா இல்லையா? How you understand? Yes. You might be ministering to just one person. ஒருத்தர் உங்ககிட்ட வராருங்க, ஹீல் பண்ண ஜோம் பண்ண சொல்றாரு. நீங்க நினைக்கலாம் என்ன ஒரே ஒருத்தர் தான் வராருன்ட்டு. அந்த ஒருத்தருக்கு ஜோம் பண்ணி ஹீல் ஆயிடுச்சுன்னா அவர் எத்தனை பேருக்கு பே பண்ணுவாரு? ஜீசஸ், அதனால தான் எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். He never left, he never ignored even one person. ஒருத்தர் கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு அவர். ஒருத்தர் வந்தாலும் உட்கார்ந்து பேசி அந்த மனுஷனை விடுதலையாக்கி அவனை எழுப்பி விட்டு தான் போவார். Why? Because if one man repents and comes into the kingdom, he will bring an entire nation into the kingdom. Hallelujah. That is the power of touching one man. This is called leaning not on your own understanding. இதுக்கு பேர் என்னது? உன்னுடைய சுய புத்தியில் சாராமல். Because many people want crowds, multitudes of people, crowds வந்தாதான். Crowds வருவாங்க. But before the crowds to come, you need to be ready to even cater to the need of just one man. Before the masses come, before the crowds come, you should be ready for that one man. இதுதான் இயேசு பண்ணார். I still remember Billy Graham testimony. Billy Graham was sharing. I'm not. He was attending a meeting, a prayer meeting, and he was saved in that meeting. Okay, the man who was responsible for Billy Graham's salvation was not a big man of God. Was not a very famous man of God. I can't remember his name. I'm not able to remember his name. But the man who was responsible for Billy Graham's salvation. Billy Graham says, ஒரு crusade-ல வந்து நியூயார்க்ல he invites that man to the stage and he introduces before thousands of people saying, during this man's meeting I was saved. இந்த மனுஷனோட மீட்டிங்ல தான் நான் என்னன்னு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு Billy Graham introduce பண்றார். But that man who was instrumental in bringing salvation to Billy Graham was not a famous man. புரியுதுங்களா? He was not a very famous man. Okay, very small time pastor, had a very few people in this congregation, but he faithfully ministered unto the Lord and birthed out a Billy Graham who in turn ministered to millions of people around the world. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த பாஸ்டர் வந்து என்னது இது என் மீட்டிங்க்கு இவ்வளவு பேர் தான் வராங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஊழியத்தை விட்டு இருந்தாருன்னா Billy Graham ரசிக்கப்பட்டிருப்பாரா? பட்டிருக்க மாட்டார். He faithfully did what he was given in his hands. புரியுதுங்களா இல்லையாங்க? இன்னைக்கு நீங்க வந்து செய்யறது வந்து might be insignificant in the eyes of people, but if you are doing things led by the Spirit of God, I am telling you, the next Billy Graham will be birthed through you. Today it might be very insignificant. நான் பண்ற பிசினஸ்ல என்ன பிரதர் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் பண்ற ஒர்க்ல என்ன பிரதர் நடக்கும்? ஒரு 2 பேருக்கு நான் வந்து என்ன பண்றேன்? பைபிள் கிளாஸ் எடுக்கிறேன் பிரதர். ஒரு 2 பேருக்கு நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன் பிரதர். What is going to happen in that? Those 2 people were sent to you by God. அந்த 2 பேரை யார் அனுப்பிச்சிருக்கிறா உங்ககிட்ட? கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறார். Hallelujah. Amen. That's why Bible says, lean not on your own understanding, but acknowledge him in all your ways. So whenever you are doing something, bring God into the picture and ask God, Lord, what should I do here? Then the Lord will tell you what you should do. Don't go by the people's opinion. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை பார்த்து நீங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாதா? செய்யக்கூடாது. Joyce Meyer says, for around 15-20 years, true testimony. Joyce Meyer is one of the most popular preachers now in Christianity.
Her books are in more than 27 languages. Every language, every major language, you can see her books. Every major language, her sermons are being translated. But this Joyce Meyer says, when she started out her ministry at the age of 42, 43, she's starting out into ministry. For around 15 years, she just used to do Bible study in her living room. Where? In her living room, she will do Bible study. How many people would have come? Probably. Joyce Meyer highlight பண்ணு விஜய். Probably 3 or 10 people would have come. என்னங்க பைபிள் ஸ்டடிக்கு எவ்வளோங்க வருவாங்க? உங்க வீட்ல பைபிள் ஸ்டடி வச்சா எத்தனை பேர் வராங்க? 40,000 பேர் வராங்களா? 40 பேர் வராடா. 40 பேர் கூட வரமாட்டான். 4 பேர் வருவான். இல்ல 10 பேர் வருவான். அந்த 10 பேர் கூட எதுக்கு வருவான்? பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே சிஸ்டர் வில் கிவ் மீ நைஸ் சிக்கன் பிரியாணி அப்படின்னு வருவான். கரெக்ட்? சிஸ்டர் குக்ஸ் வெல் பிரதர். ஷி கிவ்ஸ் நைஸ் சிக்கன் ஸ்டூ அண்ட் பரோட்டா. Nice beef curry and chapati. So she says for 15 years, she used to do only Bible study in the living room. And she'll ask God, saying, Lord, I am preaching well than most of the preachers that I hear. How she prays? Lord, I am preaching well than most of the preachers who come on TV. டிவியில வர இவங்களோட நான் நல்லா தான் ஆண்டவரே பிரசங்கம் பண்றேன். ஆனா எனக்கு ஏன் ஆண்டவரே கொடுக்கவே மாட்டீங்க சான்ஸ் கேட்பாங்களா அந்த அம்மா. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாரா, நீ நான் நல்லா பிரசங்கம் பண்றேன்னு சொல்ற பாத்தியா, அதை நிறுத்தி நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்ட்டாராம். என்ன சொன்னாரா? ஸ்டாப் சேயிங் தட் ஐ எம் பிரீச்சிங் பெட்டர் தென் அதர்ஸ், தென் ஐ வில் ஓபன் த டோர் ஃபார் யூ. She didn't stop that. She kept doing what she was doing. She kept doing what she was doing. She kept doing what she was doing. She didn't stop that. Year in and year after, in her living room, she did that. Faithfully, she did that. And God worked in her heart. God molded her because she had a lot of past hurts. Joyce Meyeroட life படிச்சீங்க தெரியும். A lot of past hurts were there. Abuse was there. So God had to prepare her heart. So that 15 years, God worked in her heart, prepared her to become one of the greatest preachers of our time. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? You understand? Lean not on your own understanding, but acknowledge him in all your ways. So if things are not going the right way, don't lean on your own understanding. Ask God, Lord, help me, counsel me, speak to me. ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவரே இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? What are you saying in this situation that I'm going through right now? Ask God for it and he will speak to you beautifully. Don't immediately come to the conclusion, God has left me, God has ditched me, God has forsaken me. No. Ask God, Lord, I am expecting something better to happen, but nothing is happening. I'm still going through the same phase of life. So tell me, Lord, what should I do? Lead me, Lord. Send your word, Lord. Comfort me, Lord. Heal me, Lord. கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை தன்னுடைய வார்த்தையினால உங்களை என்ன பண்ணுவாராம்? வழி நடத்துவார். வார்த்தையினால உங்களை ஸ்திரப்படுத்துவார். He will establish your heart in the word. Amen. இதுதான் நம்ம பண்ணல. இதான் நம்ம கத்துக்கணும். இதை கத்துக்காம இருக்கதான் பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை தடுப்பான். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்க வச்சுக்கிட்டே இருப்பான். அதை விட்டுட்டு ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க எனக்கு என்ன பண்றீங்க, எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, எனக்கு என்ன கரெக்ஷன் கொடுக்குறீங்க, நான் இங்க என்ன பண்ணணும், நீங்க எனக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அழகா பேசுவார் உங்ககிட்ட. ஆனா அதை கேட்கறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல ஆண்டவர்கிட்ட போய். கரெக்டா? அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா we don't want instruction, we don't want correction. We want immediate result. Bam, boom, damn, result வந்துடணும். But the Bible is full of instruction and correction. Proverbsல பாருங்க என்ன போட்டிருக்கு? My son, listen to my instruction. My son, listen to my counsel. This is what he says, lean not on your own understanding. So don't listen to what people are saying. Don't listen to what the world is saying. Don't listen to what your experience is saying. Go to God and listen to what he is saying. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு சுகம்.
எனக்கு சொந்தமா இருக்குது. ஹalleluya. The blessing of the Lord belongs to you because you are now under the covenant of God. ஹalleluya. தேவனுடைய உடன்படிக்கையில இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே சகல ஐஸ்வரியத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே சகல நன்மைகளையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். You shall lack no good thing in your life. எந்த ஒரு நன்மையும் குறையாமல் நீங்க இருப்பீங்க. ஹalleluya. Thank you Father. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் சுகத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் விடுதலை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஹalleluya. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அந்த சத்தியம் அவர்களை விடுதலையா இருக்கும். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you Father. நன்றி ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே. ஆமென். 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 ஊழியத்துக்கு நீங்க கொடுக்க விரும்பினால் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். To give an offering to the ministry, you can use these details and give. என்னோட அக்கவுண்ட் நம்பர், என்னோட கூகுள் பே நம்பர் இதுல இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். 9884160264. So to bless the ministry and to give to the ministry. ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறவர்கள், காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் இதை வைத்து நீங்க கொடுக்கலாம். ஆமென். So God bless you.